அமைச்சர் சமந்த வித்யாரத்ன உலக வங்கி கடன் திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பெற்றதாக கூறப்படும் பல தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களை பெயரிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய வித்யாரத்ன, இந்த நிதி விவசாயத்துறை வளர்ச்சியை ஆதரிப்பதற்காகவும் ஒரு பகுதி தொழில் முனைவோர் மற்றும் தொழில் தொடர்பான முயற்சிகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இந்த பட்டியல் நீண்டது, எனவே நான் சிலவற்றை குறிப்பிடுகின்றேன் என்று அவர் கூறியுள்ளார். பெயரிடப்பட்டவற்றில் முன்னாள் அமைச்சர் தயா கமகேயின் மனைவி அனோமா கமகேவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒரு நிறுவனமும் இருந்தது. அது ரூ. 14.95 மில்லியன் பெற்றுள்ளது. எனினும் எந்த நிறுவனமும் நிதியை திருப்பிச் செலுத்தவில்லை என அமைச்சர் இதன்போது குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் அமைச்சர் தயா கமகேயின் கீழ் பணியாற்றிய முன்னாள் அமைச்சக செயலாளர் பந்துல விக்ரமாராட்சியின் மகன் ரூ. 8.2 மில்லியன் பெற்றதாகவும் வித்யாரத்ன கூறியுள்ளார். அசாஹி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற முன்னாள் அமைச்சர் ரோஷன் ரணசிங்கவின் மனைவிக்கு சொந்தமானதாக கூறப்படும் லிமிடெட் நிறுவனம் ரூ. 18 மில்லியன் கடன் பெற்றுள்ளது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரன்னாகுடவும் ரூ. 18 மில்லியன் பெற்றதாக பட்டியலிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் செனவிரத்னவின் மகனுடன் தொடர்புடைய ஒரு நிறுவனம் ரூ. 37.5 மில்லியனை பெற்றது. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் சகோதரனுடன் தொடர்புடைய மற்றொரு நிறுவனம் ரூ. 48.1 மில்லியனை பெற்றது என்று அமைச்சர் கூறியுள்ளார். இந்த நிலையில் 2025 ஜூனில் உலக வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகையை திருப்பி செலுத்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டதாக வித்யாரத்ன குறிப்பிட்டுள்ளார்.